Hi, hello people, welcome back to my channel Visualize with Vinny. So this particular series of episode பேர் வந்து series of self-realization videos and I think இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன் லைஃப்பில் நான் லேர்ன் பண்ண லெசன்ஸ், நான் என்னோட செல்ஃப் ரியலைசேஷனில் லேர்ன் பண்ண லெசன்ஸ், இவ்வளோ இயர்ஸாக இவ்வளோ விஷயம் முடித்து ஒரு சக்ஸஸ் வந்தப்போ வாட் ஐ ஃபெல்ட்ன்றதை பற்றி தான் வந்து இந்த வீடியோஸ் இருக்க போகுது. அண்ட் டு பி வெரி ஆனஸ்ட், டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எப்படி கிராக் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. பட் அதெல்லாம் விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த வீடியோஸ் அண்ட் சீரீஸ் வந்து இருக்க போகுது. பிகாஸ் லைஃப்பில் வந்து வென் யூ ஃபீல் ஸ்டக், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியாதப்போ இந்த மாதிரி விஷயத்த ரியலைஸ் பண்ணி தான் வந்து ஐ ஹவ் மூட் ஆன் இன் லைஃப். அண்ட் அது நிறைய விஷயத்தை எனக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்கு. ஹோப் ஸோ ஐ வில் பிரிங் தட் ஆல்சோ டு மெனி பீப்புள் அப்படின்னு சொல்லி நினச்சேன் என்னோட சேனல் மூலிமா. ஸோ தட் இஸ் வை திஸ் சீரீஸ். இந்த சீரீஸில் நம்மளோட பார்ட் 1ல் we are going to discuss about ambitions. ஆம்பிஷன்ஸ்னால் என்ன அப்படின்றத தான் வந்து நம்ம பெருசாக டீப் டவுன் பண்ணி வந்து பேச போகிறோம். பிகாஸ் ஆம்பிஷன்ஸுன்றது ரொம்ப ஈஸியான விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே நினச்சிக்கிறோம். பட் வந்து ஆம்பிஷன்ஸ்னால் என்ன, நம்ம கரெக்டான ஆம்பிஷன்ஸை சூஸ் பண்ணியிருக்கோமா, ஆம்பிஷியஸாக இருக்கிறது தப்பாக கரெக்டாக, ஸோ ஒரு ஆம்பிஷன்லேருந்து இன்னொரு ஆம்பிஷன் ஃபெயிலியரை கடந்து எப்படி போகிறது, ஸோ இந்த மாதிரி எல்லாத்த பற்றியும் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். ஸோ என்னோட ஆம்பிஷியஸ் ஜேர்னி வந்து எப்படி இருந்திருக்கு, நான் நிறைய பேர் வந்து என்ன ஆம்பிஷியஸ் பர்சன் சொல்லுவாங்க. நான் நிஜமே ஆம்பிஷியஸ் பர்சனா, உங்களுக்கான ஆம்பிஷன் என்ன அப்படின்றது நீங்கள் எப்படி தேடணும், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்னு கேட்டால் ஆம்பிஷன் ஒரு சின்ன வார்த்தையில் வந்து முடிச்சிடலாம். ஒரு இண்டிவிஜுவலுக்குள்ளேயும் ஒரு பர்பஸ் இருக்கும், அந்த பர்பஸ் தான் வந்து ஆம்பிஷன். ஸோ அந்த ஆம்பிஷன் எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது, எப்படி உங்களோட செல்ஃபை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுன்றது தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஒரு ஆம்பிஷன் ஃபார்ம் பண்ணுறது கஷ்டமா அப்படின்னு கேட்டால் கஷ்டமே கிடையாது. வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சின்ன வயசுலேருந்து நம்மளோட ஆம்பிஷன் வந்து ஆல்ரெடி ஃபார்ம்டாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சின்ன வயசில் எல்லாருமே ஸ்கூல் படித்தப்போ நம்மளோட நேம் எங்கேருந்து வரீங்க அதுக்கப்புறம் கேட்குறதே வந்து ஆம்பிஷன் தான். ஸோ அப்படி எல்லாத்துக்குமே சைல்டுஹுட் ஆம்பிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து உருவாயிருக்கும். சிலருக்கு வந்து சைல்டுஹுட் ஆம்பிஷனே வந்து ஃபியூச்சர் ஆம்பிஷனாக இருக்கும். ஏன்னா படிக்க வந்து இன்னுமே அது மேலே ஆர்வம் கூடியிருக்கும், இன்னும் அது ஆகணுன்ற வெறி வந்து கூடியிருக்கும். ஸோ சில பேருக்கு வளரும் போது இது என்னோட இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேற என்னோட இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி மாறியிருக்கும். இட் மேபி பிகாஸ் ஆஃப் லைக் இன்சிடெண்ட்டாக இருக்கலாம். சில இன்சிடென்ட்ஸில் வந்து நான் இந்த இடத்துல இருந்தால் மாற்றிருப்பேன் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சில டாக்டர்ஸ் வந்து ஒரு இன்சிடெண்ட்டை பார்த்து வந்து கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறது வந்து நம்ம பார்த்துருப்போம். நிறைய பேர் அப்படி யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுறதையும் பார்த்துருப்போம். சில பேர் மூவிஸ்லேருந்து இன்ஸ்பயர் ஆவாங்க, சில பேர் ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன்லேருந்து ஆஸ்பயர் ஆவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்டிகுலர் பர்சனை பார்த்து என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைப்போம். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு கேட்டகரி இருக்குது, அதில் தான் வந்து நான் விழுவேன். லேர்னிங் த்ரூ லைஃப். அதாவது பெருசாக வெளியில் யாரையும் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது கிடையாது, எந்த இன்சிடெண்ட்டை பார்த்தும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது கிடையாது. பட் ரியல் லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணுற ஒவ்வொரு ஃபேஸில் வந்து அப்போ தான் வந்து ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், ஓ இது என்னோட இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இதுதான் என்னோட இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் வந்து ரியலைஸ் பண்ணலாம். அண்ட் இந்த பாயிண்ட் ஐம் கமிங் டு டெல் யூ இஸ், உங்களோட ஆம்பிஷன் இப்படி தான் ஃபார்ம் ஆகணும்னு எந்த கண்டிஷனுமே கிடையாது. சைல்ட்ஹுட்டில் உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்றா இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் உங்களோட விஷயம் ஒன்றா இருந்திருக்கலாம். ஒரு மூவி பார்த்து நீங்கள் இது ஆகணும்னு நினச்சிருந்துருக்கலாம், அதுக்கப்புறம் அது ஆகாமல் இருந்திருக்கலாம். ஸோ த பாயிண்ட் ஹியர் இஸ், ஒரு ஆம்பிஷன் ஃபார்ம் பண்ணுறது கஷ்டமே கிடையாது. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சொசைட்டி ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஆம்பிஷனை கொடுத்துருக்கும். ஸோ அந்த ஆம்பிஷன் தான் உங்களோட ஆம்பிஷனா அப்படின்றது தான் பெரிய டாஸ்க். அந்த கேள்வி தான் உங்களுக்கு நீங்களே வந்து டெய்லி வந்து கேட்டுக்கணும். பிகாஸ் ஐ ஃபீல் தட் உங்களோட ஆம்பிஷன் வந்து தப்பாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய எம்டினஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அந்த எம்டினஸை எப்படி அவாய்ட் பண்ணலாம், உங்களோட ரைட் ஆம்பிஷனை எப்படி ஃபிகர் அவுட் பண்ணலாம் அப்படின்றது தான் நெக்ஸ்ட் நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ ஹவு டு ஃபிக்ஸ் அ ரைட் ஆம்பிஷன். ஃபர்ஸ்ட் திங், உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறது. மேபி நீங்கள் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, உங்களோட சைல்ட்ஹுட் ட்ரீமோ இல்லை நீங்கள் இன்ஸ்பயர் ஆன விஷயமோ அதை பற்றி வந்து அதிகமாக படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ முன்னாடிலாம் வந்து யூடியூப்போ இல்லை எதுவுமே வந்து கிடையாது. ஸோ நிறைய புக்ஸ் படித்து தெரிஞ்சுப்போம். இப்போ யூ கேன் ஸ்டிக் ஆன் டு வீடியோஸ். நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது, இன்டர்நெட்டில் நிறைய சோர்ஸஸ் இருக்குது, லிங்க்டின் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்குது. நிறைய விஷயம் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதை தாண்டி வந்து இன்டர்வியூஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து அந்த பர்டிகுலர் ஜாபில் நீங்கள் வந்து இன்டர்ன் ஆகி தெரிஞ்சுக்கலாம். இல்லை அந்த இடத்துல ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பர்சன்ஸ் கிட்ட அதிகமாக கான்வர்சேஷன்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம். இல்லை வந்து அவங்கள பார்த்து அந்த லைஃப் வந்து எனக்கு சூட் ஆகுமான்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நிஜமாகவே அந்த விஷயத்துக்கு நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணாதான் அந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றதே ஃபஸ்ட் விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும். நம்ம வெளியிலேருந்து பார்த்து நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும், ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் வில் பி லைக், இதுக்காக நான் வந்தேன், இது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு எப்போதுமே இருக்கும். ஸோ எப்போதுமே whenever you have an interest, இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இது உங்களுக்கு
பிடிச்சிருக்கா அப்படின்றது வந்து முடிவெடுக்கணும். அண்ட் இந்த பிடிச்சிருக்கா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஏன் அப்படின்னா why do you like it? அந்த லைக் இட் அப்படின்றதுல தான் பிரச்சனை இருக்குது. நம்ம எல்லாத்துக்குமே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நம்ம பார்த்துருப்போம். நிறைய பேர் வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ்க்குள்ளே வந்து எனக்கு இது வேண்டாம், எனக்கு ஐஏஎஸ் வேணாம், ஐபிஎஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி வெளியில் வந்தது வந்து நம்ம பார்த்துருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச எக்ஸாம்பிள் வந்து அண்ணாமலை சார். அவர் வந்து உள்ளே வந்து ஐபிஎஸ்லேருந்து ரிட்டையர் ஆகி பாலிடிக்ஸ்க்கு போயிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வந்து இப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அது என்னோட லைன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அது என்னோட ஆம்பிஷன் கிடையாது அப்படின்றது. ஸோ டு யூ ரியலி லைக் இட் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு திங், உங்களுக்கு அந்த பிடிச்ச விஷயத்த ப்ரைடுக்காகவோ பவருக்காகவோ மணிக்காகவோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் போட்டு எழுதிக்கோங்க. இந்த எல்லா விஷயத்தினால தான் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த எல்லா விஷயம் இல்லைனாலுமே உங்களுக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்கா அப்படின்னு வந்து யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை எனக்கு அதுலேருந்து அதே மாதிரி பவர் கிடைக்கல, ஒருத்தங்களோட நான் சுப்பீரியராக ஃபீல் பண்ணலை, எனக்கு வந்து டெய்லி வந்து காசு வரல, சேலரி வரலனாலுமே அந்த விஷயத்துக்காக நான் ஒர்க் பண்ணுவேனா அப்படின்னு சொல்லி உங்களே நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. இன்கேஸ் அப்போவுமே நீங்கள் அதுக்காக ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னா தட் இஸ் வென் யூ ரியலி லைக் இட். ஸோ தட் வில் பி யுவர் ஆம்பிஷன். ஸ்டிக் டு தட் and work towards it. Money, 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 power, position, status. Then you are beginning with corruption. You might be poor. Be poor. Who cares? That's why it's important for you, for all of you, to find your own talent and stick to it, even though it doesn't bring you success, fame and all that, which is all nonsense anyhow, because we're all going to die. You understand, old boy? While you live, not with all the habits that's going on. This is your inner drive, and இந்த inner drive பிடிச்சிட்டு அந்த வழியிலே வந்து நடக்க ஆரம்பிங்க. ஸோ வென் யூ வாக் டுவர்ட்ஸ் இட் யூ வில் ஃபீல் மோர் ஹாப்பியர் டுவர்ட்ஸ் யுவர் செல்ஃப். ஸோ ஆம்பிஷியஸாக இருக்கிறது, சக்ஸஸ் சேஸ் பண்ணுறது, மணியை சேஸ் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு சைட் ஆஃப் லைஃப்பில் இருந்தால் கூட உங்களோட இன்னர் ட்ரைவ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இன்னர் ட்ரைவில் வந்து மோர் ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது உங்களுக்கு தெரியாமல் வெளியில் இருக்க சந்தோஷத்தை தாண்டி உள்ள ஒரு பெரிய சந்தோஷம் வந்து வர ஆரம்பிக்கும். அண்ட் யூ வில் ஃபீல் இட் இன் யுவர் லைஃப் அண்ட் தேர் வில் பி அ செப்பரேட் க்ளோ இன் யுவர் ஃபேஸ் வென் யூ ஃபாலோ இட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் ஆம்பிஷன்ஸை பற்றி பேசும்போது இட் இஸ் பியாண்ட் லிமிட்ஸ் அண்ட் ஃபியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பியாண்ட் லிமிட்ஸில் நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, அண்ட் ஆம்பிஷன் இஸ் நாட் அ ஒன் அப்படின்றது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாருமே ஆம்பிஷன் அப்படின்னோடனே ஒன்று தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இது பண்ணிப்பாங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தில் ஃபெயில் ஆனோன்னே ஓகே என்னோடய லைஃபே வந்து இதுதான், இதுக்கு அடுத்து வந்து வேறு லைஃபே கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். பட் அப்படி கிடையாது. ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அதில் வந்து ஃபெயில் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மனுஷனாக பிறந்த எல்லாத்துக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. நிறைய ஃபீல்டில் உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்கும். வென் யூ ஒர்க் டுவர்ட்ஸ் இட், ஒரு விஷயத்தில் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா அதை விட பெட்டராக உங்களோட இன்ட்ரெஸ்ட் எதில் அலைன் ஆயிருக்குன்னு யூ கேன் ஈஸிலி ஸ்விட்ச் ஆன் டு. அதே மாதிரி முன்னாடி நான் சொன்ன மாதிரி உங்களோட லைஃப்பை வந்து ரொம்ப ஃபிக்ஸ்டாக வச்சுக்காதீங்க, ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எது பிடிக்குது பிடிக்கல அப்படின்றதே தெரியும். இதுக்கு கிரேட் எக்ஸாம்பிளாக நம்ம யாரை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்துல் கலாம் சாரை வந்து சொல்லலாம். ஸோ ஹி வாஸ் இன்டு ஆர்மி. ஒரு ஆர்மி பர்சன் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சாரு. ஸோ அது அவரோட இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தெரிஞ்சோன்னா அவர் வந்து விடலை. ஹி பிகேம் அ கிரேட் எஜுகேஷனிஸ்ட். அவருக்கு வந்து சில்ட்ரன்ஸ் கிட்ட பேசுறது, யூத் கிட்ட பேசுறது அதுக்கப்புறம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. அதை பண்ண ஆரம்பிச்சாரு, பெரிய எஜுகேஷனிஸ்டாக மாறினார். ஸோ தட் இஸ் ஹிஸ் இன்னர் ட்ரைவ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆம்பிஷன் வந்து ஒருத்தருக்கு ஒன்று தான் இருக்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. தேர் இஸ் நோ லிமிட். அண்ட் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட ஆம்பிஷன் கேஸ்ட்டோ மணியோ இல்லை வந்து ஜெண்டரோ கண்ட்ரியோ இதெல்லாம் ஏஜ் கூட சார்ந்து வந்து இருக்கிறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நான் ஆர்மிக்கு போகும்போது நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, ஒரு பொண்ணா எதுக்கு நீ இதுக்கு போகிற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கொஸ்டின் பண்ணாங்க என்ன. பட் தட் இஸ் நாட் ஸ்பெசிஃபிக். நீங்கள் வந்து அதே மாதிரி நிறைய மென் வந்து செஃப் ஆகணும் போது நிறைய பேர் வந்து கொஸ்டின் பண்ணாங்க. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு பி தட், யூனோ, ஜெண்டர் ஸ்பெசிஃபிக்காக வந்து கிடையாது. உங்களுக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்குது அப்படின்னா, அது உங்களோட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா தாராளமாக போங்க. ஒரு கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காகவும் கிடையாது, ஒரு காஸ்ட் ஸ்பெசிஃபிக்காகவும் கிடையாது. நீங்கள் இந்த காஸ்ட் இந்த ஒர்க் தான் பண்ணணும் அப்படின்றது எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ பிரேக் ஆல் தட் அண்ட் கம் அவுட். அண்ட் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், லிமிட்டில் பேசும்போது ஏஜ் வந்து ஒரு மேட்டரே கிடையாது. ஐ ஹவ் சீன் என்னோட லா காலேஜில் 35, 40, 45 இயர்ஸ் ஸ்டடிங் லா. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயத்தை வந்து லேட்டர் ஆன் ஏஜஸில் தான் வந்து அச்சீவ் பண்ணுறது வந்து நம்ம பார்த்துருப்போம். பிகாஸ் ஏஜ் வந்து ஒரு ஆம்பிஷனுக்கு லிமிட்டே வந்து கிடையாது. அண்ட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் ஒரு திங், உங்களோட
ஜாபுமே ஒரு லிமிட் கிடையாது. நம்ம வந்து நிறைய பேர் பார்த்துருப்போம், ஐடி ப்ரொஃபஷனல் வந்து யூபிஎஸ்சியில் சக்ஸஸ் ஆகிறத பார்த்துருப்போம். ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இப்போ ஒரு ஸ்கூல் டீச்சர் வந்து ஒரு டிஸ்கவரி கண்டுபிடிக்கிறத பார்த்துருப்போம். ஏன்னா வந்து உங்களோட ஆம்பிஷன்றது டிஃப்ரெண்ட், உங்களோட ஜாப்ன்றது டிஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து அதை புரிஞ்சுக்கோங்க. சில பேருக்கு மட்டும்தான் அவங்களோட ஆம்பிஷனும் ஜாபும் ஒரே மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சில ரைட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு எழுத ரொம்ப பிடிக்கும், ஆனால் எழுத்தால் அவங்களால பெருசாக வந்து அவங்களோட லைஃப் வந்து சஸ்டெயின் பண்ணிக்க முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பார்ட் டைமுக்கு வேறு ஜாபை சூஸ் பண்ணிட்டு எழுத ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட ஜாபும் ஆம்பிஷனும் ஒன்றா இருக்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. உங்களோட மினிமம் லைஃப் ஆஃப் சப்சிஸ்டன்ஸ்க்கு வேறு ஏதாவது பார்த்துட்டு உங்களோட ஆம்பிஷனை கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். எதர் சில பேருக்கு மட்டும்தான் வை எம் ஸ்பெசிஃபைங் ஹியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு யூபிஎஸ்சி ஐஏஎஸ் அந்த மாதிரி வந்து ஆம்பிஷன்ஸ் இருக்கும், அது ஜாபாகவும் அமையும். ஸோ அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. பட் சில பேருக்கு வந்து ஸ்போர்ட்டில் அச்சீவ் பண்ணணும்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஜாப் எடுத்துகிட்டு இதை வந்து சைடில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் உங்களோட ஜாபை விட உங்களோட ஆம்பிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது என்றைக்குமே விட்டுறக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தட் பியாண்ட் ஃபியர்ஸ் அப்படின்னு நான் பேசினேன் இல்லையா, ஒரு ஆம்பிஷனை நீங்கள் எடுக்கும்போது லாட் ஆஃப் ஃபியர்ஸ் வரும், ஃபெயிலியர்ஸ் வரும், சொசைட்டல் ப்ரெஷர் வரும், கம்பேரிசன் வரும், இது எல்லாமே வரும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆம்பிஷனை நீங்கள் ஜாபை சேஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது எல்லாருமே உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க. பிகாஸ் வந்து உங்களுக்கு மணி கிடைக்கும், ப்ரைட் கிடைக்கும், முன்னாடி சொன்ன எல்லாமே கிடைக்கும். அண்ட் இது எல்லாமே உங்களை சுற்றி இருக்கவங்க உங்கள் மேலே வச்சுருக்க மதிப்பை வந்து காட்டும். ஸோ அதனால் உங்கள் மதிப்பு இன்க்ரீஸ் ஆகிறதுனால அது எல்லாத்துமே என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு ஆம்பிஷனுக்கு அப்படி கிடையவே கிடையாது. ஸோ நீங்களே உங்களோட செல்ஃபை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டா தான் உண்டு. ஸோ அது கூடவே சேர்ந்து ஃபியர் வரும் அண்ட் வரும், என் பேரண்ட்ஸ்க்கு ஒரு கம்பேரிசன் வரும், அண்ட் சொசைட்டல் ப்ரெஷர் வந்து பயங்கரமாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நீ தான் வேலைக்கு போயிட்டல, எதுக்கு இது, ஆல்ரெடி இதுதான் பண்ணிட்டல, இப்போ உங்கள் ஃபேமிலியை பாரு, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வரும். இது எல்லாமே சேர்ந்து வரும் நீங்கள் ஆம்பிஷனை சேஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது. பட் யுவர் ஆம்பிஷன் இஸ் வே பியாண்ட் தட். உங்களுக்கு அதையும் தாண்டி நிறைய விஷயத்தை வந்து கற்றுக் கொடுக்கும். Life is just an நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ், ரெண்டு இம்பார்ட்டன்ட் ரிமைண்டர் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் when it comes to ambition. ஸோ ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, an ambition is not worth more than your life. லைஃபுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது அப்படின்னு வாட் வி மீன் இஸ் தட் எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் இருக்குது, ஆனால் அந்த லைஃபே இல்லைனா பர்பஸ் கிடையாது இல்லையா. ஸோ ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் உங்களோட லைஃப்பில் டிஃப்ரெண்ட் பர்பஸஸை நீங்கள் சேஸ் பண்ணலாம், நிறைய விஷயத்துக்காக வந்து நீங்கள் ஓடலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஓடும்போது நடுவில் நின்றுட்டீங்க அப்படின்னா அது வந்து எண்ட் கிடையாது. ஸோ டோன்ட் டேக் அவே யுவர் லைஃப் ஜஸ்ட் பிகாஸ் ஒரு அம்பிஷன் ஃபெயில் ஆகுது அப்படின்றதுக்காக. பிகாஸ் நான் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஐ ஹவ் சீன் அ லாட் ஆஃப் பீப்புள் ஸோ டிப்ரெஸ்ட் இன் தியர் லைஃப், ஸோ டவுன் இன் தியர் லைஃப். ஏன்னா லக்கிலி ஒரு அன்லக்கிலி நான் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து நிறைய ஃபெயிலியர்ஸை பார்த்தாலுமே ஐ ஹவ் நெவர் ஸ்டாப்ட். ஓகே, நான் அழுதுருக்கேன், நான் வந்து சேடாக இருந்திருக்கேன், பட் என்றைக்குமே வந்து நான் அந்த ஒரு ஃபேஸில் வந்து போனது கிடையாது பிகாஸ் ஆஃப் ஆம்பிஷன்ஸ். ஸோ ப்ளீஸ் டோன்ட் கோ தேர், பிகாஸ் உங்களோட ஆம்பிஷன்ஸ் வந்து இட் இஸ் வே மோர் தேன் யுவர் லைஃப். ஸோ கண்டிப்பாக வந்து இது ஒர்க் ஆகலை அப்படின்னா ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ். கண்டிப்பாக யூனிவர்ஸ்க்கு வந்து தெரியும் நீங்கள் வந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லாக தான் வந்திருக்கீங்க அப்படின்னு. ஸோ ஜஸ்ட் ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ். உங்களோட மென்டல் ஹெல்த், உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த், உங்களோட லைஃப் வந்து வே மோர் இம்பார்ட்டன்ட் தேன் யுவர் ஆம்பிஷன்ஸ். அண்ட் அதை என்றைக்குமே வந்து ஒரு ரிமைண்டராக வச்சுக்கோங்க. ஆம்பிஷன்ஸை தேடி போகும்போது லைஃப்பை வந்து இழந்துடக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிமைண்டர் இஸ் தட் உங்களோட ஆம்பிஷனை சேஸ் பண்ணும்போது மேக் ஷுர் தட் ஆம்பிஷன் ஃபிட்ஸ் இன் டு யுவர் ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் லைஃப். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மள நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, ப்ரொஃபஷனல் லைஃபும் பர்சனல் லைஃபும் சப்ஸ்டிடியூட்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிறோம். சப்ஸ்டிடியூட்டில் வாட் ஐ மீன் இஸ் தட் இதை அச்சீவ் பண்ணால் இதை விட்டு கொடுக்கணும், இதை அச்சீவ் பண்ணால் இதை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறோம். அண்ட் இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பர்சனல் லைஃப்பை வந்து கொஸ்டின் பண்ணால், டைம் அதிகமாக கேட்டால், இல்லை எஃபர்ட் போடாமல் எல்லாமே இருக்க சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க தான் வந்து பெஸ்ட் பார்ட்னர் அப்படின்னு. இட் இஸ் நாட் தட். ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் என்றைக்குமே உங்கள் ஆம்பிஷன்ஸை வந்து நீங்கள் செட் பண்ணும்போது எய்தர் வந்து யூ கேன் கிவ் இட் அஸ் 70:30 ஆர் 80:20. ஆனால் அட்லீஸ்ட் 20% ஆஃப் யுவர் எஃபர்ட் வந்து உங்களோட பர்சனல் ரிலேஷன்ஷிப்க்கு கொடுக்கணும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு வந்து கேட்டுக்கோங்க. பிகாஸ் ரெண்டுமே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக ஒரு பர்சனாக நீங்கள் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுறீங்க, உங்களோட எவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கோ, உங்கள் பர்சனல் பார்ட்னரோ, உங்கள் பர்சனல் ஃபேமிலியோ, இல்லை உங்கள் பர்சனல் கிட்ஸோ அதுலேருந்து அதிகமாக இன்ஸ்பயர் ஆவாங்க, உங்கள் மேலே அதிக ரெஸ்பெக்ட் வரும், அண்ட் உங்களை அதிகமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இனிமேல் புஷ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே சைடில் உங்களோட பர்சனல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்டேபிளாக ஹாப்பியாக இருந்தது அப்படின்னா வாட் வில் ஹேப்பன் இஸ் அது உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் இன்னுமே அதிகமாக உங்களோட கொலீக்ஸாக இருக்கட்டும், சுற்றி இருக்கவங்களாக இருக்கட்டும் ரொம்ப சந்தோஷமாக பேசுவீங்க. என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு பேசவோ சொல்லவோ ஒரு ஸ்பேஸ் இருக்கும். த பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் ஆஃப் ஆர் ஜென்ரேஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஸ்பேஸை வந்து கிரியேட் பண்ணல. வி டோன்ட் நீட் ஃபேமிலி, வி நீட் ஆம்பிஷன்ஸ் அப்படின்ற ஒரு இதில் வந்து மித்தில் வந்து போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் தேவையில்லை, ஃபேமிலி தேவையில்லை அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். ஸோ வாட் இஃப் யூ ஃபெயில், யார் உங்களுக்காக நிற்பா அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு வந்து இவங்க தான் ஆன்சராக இருப்பாங்க.
அண்ட் ஐம் டெல்லிங் யூ, நீங்கள் 2 விஷயத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு வேளை ஃபெயில் ஆனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ஃபேமிலி சப்போர்ட் எல்லாமே வந்து புரிஞ்சுப்பாங்க, கண்டிப்பாக சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. பட் இன்கேஸ் வந்து நீங்கள் 2த்தையுமே பேலன்ஸ் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அட் தி எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் வரும். நீங்கள் வந்து பயங்கரமாக பெருசாக வந்து அச்சீவ் பண்ணலாம். பட் வாட் வில் ஹேப்பன் இஸ், உங்களோட பர்சனல் சர்க்கிள் வந்து அதை பெருசாக நினைக்கலன்னா அந்த அச்சீவ்மெண்ட் வந்து எதுவுமே இல்லாத மாதிரி உங்களுக்கு தோணும். அதே மாதிரி உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பில் வந்து நீங்கள் எதுவுமே அச்சீவ் பண்ணலை. நான் நிறைய பேர்கிட்ட சொல்கிறது என்னென்னா, நீங்கள் இந்த ஏஜில் 25 இயர்ஸ் அண்ட் அபவில் வந்து மேக் யுவர் செல்ஃப் ஃபினான்ஷியலி ஸ்டேபிள். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் உங்களோட செல்ஃபை ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக வச்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களோட ஃபேமிலி, இனி உங்களை நம்பி வர ஃபேமிலி, இவங்க எல்லாருமே உங்களை மதிப்பாங்கன்றது தாண்டி அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டேபிளாக இருக்கும். இல்லாட்டி அது ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ நீங்கள் என்ன ஆம்பிஷன் சூஸ் பண்ணாலும் மேக் ஷுர் தட் உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃபும் பர்சனல் லைஃபும் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகாத மாதிரி இருக்கும். என்னால் பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, let's take an example that a person is getting married அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். ஸோ யூபிஎஸ்சியை வந்து நான் வந்து 6 மந்த்ஸ்லேயே கிராக் பண்ணணும் அப்படின்னா அந்த புது என்விரான்மெண்ட்டில் அடாப்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஃபேமிலிக்கு டைம் கொடுக்காம இருக்கிறது கஷ்டமாக இருக்கும். இப்போ ஒரு மாமா இருந்தால் தட் வில் பி அ ப்ராப்ளம், ஒரு ஃபாதராக இருந்தால், ஒரு நியூ ஃபாதராக இருந்தால் தட் வில் பி அ ப்ராப்ளம். ஸோ நீங்கள் உங்களோட செல்ஃபை எப்படி எக்யூப் பண்ணிக்கணும்னா, ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் டவுன் த லைன் வந்து நான் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 2 to 3 hours ஸ்பெண்ட் பண்ணால் போதும். மிச்ச டைம் உங்களோட ஃபேமிலிக்காக கொடுக்கலாம். இல்லை வந்து அந்த மாதிரி வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஸோ தட் அட் தி எண்ட் ஆஃப் த டே 2 விஷயமும் பேலன்ஸாக இருக்கும்போது ஒரு விஷயத்தில் ஃபெயில் ஆனால் இன்னொரு விஷயம் ஆட்டோமேட்டிக்காக வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ தட் இஸ் ஹவு யூ ஷுட் அலைன் யுவர் ஆம்பிஷன்ஸ் டூ, ஸோ தட் யூ கேன் பி அட் பீஸ் வித் யுவர் செல்ஃப். அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த டைம் நான் அதை தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். வாட் எவர் யூ டூ இன் லைஃப், பர்சனல், ப்ரொஃபஷனல், ஆம்பிஷன், வாட் எவர் பி இட், ஆல்வேஸ் மேக் ஷுர் யுவர் பீஸ் வித் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களோட இன்னர் செல்ஃபை வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு ப்ரியாரிட்டியாக வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணாலும். பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே அதுதான் வந்து மேட்டர்ஸ். நீங்கள் கடைசி நாள் வரைக்கும் வாழ்ந்தாலும் உங்களோட இன்னர் செல்ஃபை வந்து ஹாப்பியாக வச்சுக்கிறீங்களா அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப மேட்டர்ஸ். ஸோ சூஸ் யுவர் ஆம்பிஷன், ஃபிக்ஸ் யுவர் ஆம்பிஷன் ரைட்லி, ஒர்க் டுவர்ட்ஸ் இட் அண்ட் எக்ஸ்ப்ளோர் ஹவு யுவர் இன்னர் ஹாப்பினஸ் வில் இன்க்ரீஸ் in the future years. So this is me in the part 1 of the series. Future series la வந்து I will meet you and do comment below what your ambitions are. childhood la என்ன இருந்ததுக்கு இப்போ மாறி இருக்கா, இல்லை வந்து இந்த வீடியோக்கு அப்புறம் did you feel something enlightened or something? Do comment it below and I'll meet you in next video of mine. Until then, it's bye from Vinitha.